வணக்கம். ஷாயனம. பௌர்ணமி அன்றும் முழு நிலவன்றும் நம்முடைய கோவில்களில் நாம் வழிபாடு செய்வோம், வழிபட்டு வருவோம். அதே போல் அமாவாசை தினங்களுக்கும் முழுமையான பலன்கள் கிடைக்குமா, இருட்டு நாள் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம், கேள்வி, பதில், கேள்வியும் கேட்டுக்குவாங்க, பதிலும் சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏதோ நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அமாவாசை அன்று ஏன் நாம் குலதெய்வங்களுக்கு போகணும் அப்படின்னா, தெரிந்தவர்களுக்கும் இது புதிதாக இருக்கலாம், தெரியாதவர்களுக்கும் இது புதிதாக இருக்கலாம். தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? தன் வீட்டு முன்னோர்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்து அந்த இடத்தில் அவர்களுடைய ஆத்மாவும் அமாவாசையன்று இருக்கும். காரணம், தன் வீட்டு பிள்ளைகள், தன்னுடைய பேரன் பேத்திகள், தன்னுடைய எள்ளு பேரன்கள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள் வருவார்கள், தனக்கு சிரார்த்தம் செய்வார்கள், எள்ளும் நீரும் கொடுப்பார்கள், படையல் வைப்பார்கள் என்ற எண்ணத்துடன் அமாவாசை என்று அந்த ஆத்மாக்கள் பூஜை செய்த இடத்தில் காத்து கொண்டிருக்கும். இது யார் அறிவார்கள்? எத்தனை பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் பித்திருக்களுக்கு நெய்வேத்தியம் செய்ய மாட்டாங்க, படையல் போட மாட்டாங்க, எள்ளும் தண்ணி வைக்க மாட்டாங்க, முன்னோர்களை மதிக்க கூட மாட்டாங்க சில பேர். அப்போது முறையாக வழிபாடு நடந்த குலதெய்வ கோவிலில் முன்னோர்களை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது முதலில் முன்னோர்களைத்தான் வழிபட வேண்டும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிட்டிவிடும். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரிந்து அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும்? சில பேர் செய்வார்கள், சில பேர் அதை தடுத்தும் இருப்பார்கள், தடுத்துவிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். இப்படியும் சில பேர் இருப்பார்கள், அப்படியும் சில பேர் இருப்பார்கள். அதனால் யாரையும் குறை சொல்ல இயலாது. முதல்ல குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் உங்கள் குலதெய்வம் கோயிலில் வைங்க. அந்த ஆத்மா அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வருவாங்க. தன் வீட்டு, தன் சந்ததி, தன் வம்சம் வந்திருக்கு, அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளையெல்லாம் குலதெய்வத்துக்கோ முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கோ கணக்கு கிடையாது. யாருக்கு வேணாலும் முன்னோர்களுடைய அருள் இருக்கும். இவர்களுக்கு தான், எனக்கு ஆம்பளை பையன் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்துடைய அருளும் இருக்கும், முன்னோர்களுடைய அருளும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் குலதெய்வ கோவிலிலே சென்று குலதெய்வத்தை தொட்டு பூஜை செய்ய இயலும். முன்னோர்களுக்கு படையல் தர்ப்பணம் வைத்து வழிபாடு செய்ய இயலும் ஒருவரால். இல்லை என்றால் நிச்சயமாக இயலாது. குலதெய்வம் என்பது குலம் காக்க, முன்னோர்கள் என்பது முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக. எந்த குற்றமும் குறையும் இல்லாமல் என்னுடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வழிபாடு செய்தல் அமாவாசை அன்று. அதுவும் உங்களால் இயன்ற அளவு தானம் தர்மம் செய்து வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மா சாந்தி அடையாத பொழுது அந்த குடும்ப பல்வேறு விதமான இன்னல்களை அனுபவிக்க தோன்றும். தீராத வியாதி என்று சொல்லலாம், சொல்ல முடியாத வியாதி என்று சொல்லலாம். கடுமையான கஷ்டத்தை, நான் நல்லாதான் இருக்கேன், ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும், நிவர்த்தி செய்ய இயலாது. யார் அந்த தவறை செய்தார்களோ அவர்களே அந்த தவறை சரி செய்தால் மட்டுமே அது நிவர்த்தி ஆகும். இல்லை என்றால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தீராது. முக்கியமான ஒரு விஷயம் இது. ஷாயனம்.